Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மரவனேரியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவ்வழியாக செல்லும் மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் மாநகராட்சியின் 14வது வார்டுக்குட்பட்ட சுந்தர்லாட்ஜியில் இருந்து கடலூர் மெயின் ரோட்டில் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பல்வேறு கல்வி நிலையங்கள் உள்ளன. உதாரணமாக அரசு கலைக்கல்லூரி, அதனைத் தொடர்ந்து சேவா பாரதி அலுவலகம், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு RSS அலுவலகம், அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் தங்கும் விடுதி, அதாவது கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கு பிரத்யோக விடுதி, அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் தங்குவதற்கான விடுதி, அதனைத் தொடர்ந்து 3 கல்வி நிலையங்கள், அதாவது பள்ளிகள் அமைந்துள்ளன. இந்த பாதையை ஆயிரக்கணக்கானவர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பாதையினுடைய சாக்கடை கால்வாய் சாலையை ஒட்டி ஓடுகிறது. இதில் பல்வேறு அடைப்புகள், கால்வாயில் பாட்டில்கள் முதல் எல்லா கழிவுகள் அடைத்து விட்டு கடந்த ஓராண்டாக இது தொடர்கிறது. ஆனால் இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மூக்கை பிடித்துக் கொண்டும் பொதுமக்கள் கடும் துர்நாற்றக்கடையும் வேறு வழி இல்லாமல் இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கண்ணன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இது எத்தனை நாள் அப்படி இருக்குது? இது குறித்து நீங்க மாநகராட்சியோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திலோ புகார் அளித்தீங்களா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சார், கடந்த 4 வருடமா பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு. மழை வந்தாலோ பாத்தீங்கன்னா மழை வர்ற காலத்திலயும் சரி, மழை இல்லாத காலத்திலயும் இதை தூர்வாரதோ எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் கார்பரேஷன்ல ஒரு 5லிருந்து 10 முறை நாங்க மனு கொடுத்துட்டோம். மாவட்ட நிர்வாகத்திலையும் இது சம்பந்தமா நாங்க நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா சுந்தர்லாஜில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, லைப்ரரி இருக்கு, சேவா பாரதி இருக்கு, சமூக நீதி விடுதி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்கு, பாரதி வித்யாலயா பள்ளிக்கூடம் இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில வயசானவங்க நடைபயிற்சி போறவங்க இருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க இருக்காங்க, லைப்ரரி போறவங்க இருக்காங்க. இந்த இடத்துல போக கூட முடியல, அவ்வளவு துர்நாற்றம் அடிக்குது. ஹாஸ்டல் இருக்கு, கொசு தொல்லை தாங்க முடியல. வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கிறாங்க பசங்க. எவ்வளவு கம்ப்ளைண்ட் சொன்னாலும் எந்த விதமான நடவடிக்கையும் கார்பரேஷன் கொஞ்சம் கூட காதுல வாங்கவே மாட்டேன்றாங்க. அதனால இந்த சீக்கிரமா கார்பரேஷன் முயற்சி எடுத்து இதை பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற மாணவர்களையும் பொதுமக்களையும் திரட்டி இதே இடத்துல ஒரு போராட்டம் பண்ணணும். இல்ல நாங்க தான் அள்ளணும்னா நாங்களே அள்ளி போட்டுறோம். எதுக்கு கார்பரேஷன் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல சார். மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் 5-6 முறைக்கு மேல் புகார் அளித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே போராட தூண்டுவதாகவும் போராட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்று தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் இனிமேல் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்களே சாக்கடை கால்வாய்க்குள் இறங்கி சாக்கடை கால்வாயை அடைப்புகளை சரி செய்வோம் என தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாக்கடை கால்வாய்கள் ஓடுவதன் காரணமாக அதில் உள்ள அடைப்புகள், குறிப்பாக மாணவ மாணவிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி முதியவர்களும் கடும் அவதி சந்திக்கின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த சாக்கடை கால்வாயில் அடைப்பை அகற்றி கழிவுநீர் முறையாக வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.